அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். கலா தமிழ் அண்ட் ஹிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தமிழ் இலக்கண பகுதியில் ஏகதேச உருவக அணி அணியை பற்றி பார்க்க போகிறோம். ஏகதேசம் என்றால் ஏதேனும் ஒன்று. ஏகதேசம்னா ஏதேனும் ஒன்று என்று பொருள்படும். ஏதேனும் ஒன்றை பற்றி விளக்கக்கூடிய ஒரு அணி தான் இந்த ஏகதேச உருவக அணி. ஏதேனும் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி சொல்லக்கூடியது தான் ஏகதேச உருவக அணி. இப்போது இந்த அணியோட விளக்கத்தை பாருங்கள். ஒரு பொருளை உருவகம் செய்து அதற்கு இணையான மற்றொரு பொருளை உருவகம் செய்யாமல் விட்டுவிடுவது. இப்போ ஒரு திருக்குறளை நம்ம எடுத்துட்டோன்னா அதில் 2 பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் எது முக்கியமோ அதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் என்ன செய்கிறாரு திருவள்ளுவர் உருவகப்படுத்திட்டு மற்றொரு பொருளை உருவகப்படுத்தாமல் விட்டுறது தான் ஏகதேச உருவக அணி. ஏதாவது ஒன்றை செய்யுளில் இருக்கக்கூடிய 2 பொருட்களில் ஏதாவது ஒன்றை மற்றொன்றோடு உருவகப்படுத்தி விட்டு மற்றொரு பொருளை அதோடு தொடர்புடைய இன்னொரு பொருள் இருந்தாலும் அந்த பொருளை உருவகப்படுத்தாமல் விட்டு விடுவது தான் ஏகதேச உருவக அணி. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. திருக்குறள், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். இந்த திருக்குறளோட பொருள் என்னன்னா, சினம் என்பது கோபம். கோபம் என்பது நம்மை மட்டும் அழிப்பது மட்டும் கிடையாது, நம் இனத்தை நம் சுற்றத்தையும் நம்மை விட்டு என்ன செய்யறோம் பிரித்து விடும். சினம் கோபம் யாரையுமே நம்மக்கிட்ட என்ன செய்ய விடாது, நெருங்க விடாது. அது சுற்றம் என்கிற இனத்தையும் என்ன செய்கிறோம், இந்த உலகத்தில் சுற்றம் என்கிற இனம்தான் நமக்கு தெப்பமாக இருக்கிறது. அந்த தெப்பத்தை சுற்றம் என்கிற தெப்பத்தையும் அழித்து விடும். ஆனால் இதில் உலகத்தை அவர் கடலோட ஒப்புமைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் அதை ஒப்புமைப்படுத்தாமல் இந்த சுற்றத்தை மட்டும் தெப்பமா, இந்த இனத்தை சுற்றத்தை சொந்தக்காரங்களை மட்டும் தெப்பமா அவர் என்ன செய்யிருக்காருன்னா உருவகப்படுத்தியிருக்காரு. அப்போது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். இந்த உலகத்தில் இருக்கிற போது சினம் நம்மக்கிட்ட இருந்துன்னா அது தெப்பமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுற்றத்தாரை நம்மை விட்டு அழித்து விடும். அப்போது இதில் இன்னும் ஒரு பொருள் உலகம்னு வந்திருக்குது. உலகத்தை கடலோடு, கடல் என்கிற உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதை உருவகப்படுத்தாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சுற்றத்தை மட்டும் தெப்பமாக, ஒரே ஒரு பொருளை அந்த சுற்றத்தை தெப்பமாக உருவகப்படுத்தி உள்ளார். அதான் விளக்கம். இந்த குறளில் இனம் என்னும் சுற்றத்தாரை தெப்பமாக உருவகப்படுத்திய வள்ளுவர் இவ்வுலகை கடலாக உருவகப்படுத்தவில்லை. அதோடு இணையாக இருக்கிற இந்த உலகை என்ன செய்யலை, தெப்பமாக அவர் உருவகப்படுத்தவில்லை. இதுதான் ஏகதேச